ஹலோ மக்களே, கடல் மற்றும் கடல் சார்ந்த சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்து மிதந்து வந்துச்சுங்க. இது என்னன்னா, நம்ம வந்து செயற்கையாக, அதாவது நம்ம மீனவர்கள் வந்து செயற்கையாக வந்து இதை வந்து செஞ்சு வந்து கடலுக்குள்ளே போடுவோம். இது வந்து கனவா முட்டை வச்சு அந்த இடத்துல வந்து கனவா வந்து நிறைய நிற்கும், பெரிய பெரிய கனவா. அதுக்காக வந்து நாங்கள் வந்து முட்டை வைக்கிறதுக்காக கொளிஞ்சி மாறுன்னு சொல்லுவோம். அதுதான் கெட்டி வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. போட்டிருந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அதுக்கு வெயிட்டுக்கு வந்து ஒரு கல் கணக்காக மண் மூட்டை வந்து கட்டி போடுவோம். அந்த மண் மூட்டை வந்து அருந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அந்த கொளிஞ்சி வந்து மேலே மிதந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இப்படி திராட்சை கொத்து மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது எல்லாமே வந்து கனவா முட்டை. இந்த கனவா முட்டையிலே வந்து நம்ம வந்து எது பீலி கனவா முட்டை, பேய் கனவா முட்டை, அப்படி வந்து அடுத்து மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டு கனவா முட்டையை வந்து தனித்தனியாக வந்து தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு அந்த குண்டு மணி மாதிரி இருக்கிறது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஓட்டு கனவா முட்டை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். மொத்தமாக அப்படியே அடுக்கடுக்காக இருந்துச்சுன்னா அது வந்து பீலி கனவா. பீலி கனவாங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்குவிட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பீலி கனவா முட்டை. அதுலேயே வந்து இந்த சங்குக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளுக்குள்ளே வந்து முட்டை வச்சுருக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து அப்படி வைக்கிறது வந்து பேய் கனவா தான் வந்து அதுக்குள்ளே வைக்கும். நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, இந்த சங்கு வச்சு பேய் கனவா பிடிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த முட்டை வந்து எல்லாமே வந்து உயிரோடு தாங்க இருக்குது. எல்லா முட்டைக்குள்ளேயும் ஒவ்வொரு கனவா குஞ்சு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து காட்ட போகிறோம் உங்களுக்காக. எடுத்து காட்டிட்டு வந்து அது என்ன, இதை வந்து கடைசியில் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கொத்துலேயும் வந்து ஒரு 6 முட்டை 5 முட்டை அப்படி சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் 2000 கணக்கில் வந்து குஞ்சுகள் இருக்குங்க. இந்த இது வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து லேயர் மாதிரி, அதாவது ஒரு 3 லேயர் 4 லேயர் கணக்காக வந்து இந்த கனவா வந்து இது பண்ணியிருக்கோம். நான் இப்போ ஒரு கனவா குஞ்சை வந்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த குஞ்சுகள் எல்லாமே வந்து உள்ளே வந்து உயிரோடு தான் இருக்கும். நம்ம வெளியே எடுத்து விட்டாலும் அது உயிரோடு வந்து இது போக ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா தாய் இல்லாமல் வந்து இந்த குஞ்சுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கனவா வந்து அதில் வந்து முட்டை வச்சுட்டு அது வந்து போயிருங்க, அடகாகிறது இந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்ச நாள் அதுக்கு பக்கத்துலேயே தான் நிற்கும். அதாவது அப்படி இலை முட்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முட்டையிலே வந்து 2-3 ரகம் இருக்குது. இப்போ இந்த முட்டை எல்லாமே வந்து முத்திர முட்டை, அதாவது கொஞ்சம் காப்பி கலர் மாதிரி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதனால் முத்திர முட்டை. ஒயிட் கலரில் ஃபுல் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இலை முட்டை. அப்போ தான் வந்து அந்த முட்டை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அந்த கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் வந்து லைட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அந்த கனவா குஞ்சு. இதே மாதிரி நிறைய, அதாவது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு குஞ்சுங்க. அந்த புதுசாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு குஞ்சு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 2-3 லேயர்கிட்ட எடுத்தேன்ல, அதுதான் அது மேலே உள்ள லேயர்ஸ். அது வந்து பாதுகாப்புக்கு வந்து அந்த லேயர் மாதிரி இருக்கும். அது உள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி மாதிரி தாங்க இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே தான் வந்து அந்த கனவா இருக்கும். இந்த கனவை காட்டுறேன் பாருங்கள். அந்த கனவா உள்ளே ஓடிட்டுருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து உயிரோடு தான் இருக்குது. எல்லாமே உயிரோடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கனவா வந்து எப்போ இந்த மையெல்லாம் அடிக்குது பார்த்தீங்களா, கனவா மை கணக்காக அடிக்கும். அது வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. அது வந்து இந்த சின்னதாக இருக்கும்போதுலேருந்தே வந்து அந்த அதுக்கு வந்து அந்த பவர் இருக்குங்க. அந்த செடி கூடயே வந்து ஒரு மீன் கூட வந்துச்சுங்க. அந்த மீனை தான் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு, உயிரோடு தான் இருந்துச்சு. அதையுமே வந்து அதுக்குள்ளே தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் கனவா. இதை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா முட்டையுமே வந்து அப்படியே அந்த இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட முட்டை இருக்குங்க. கிட்டத்தட்ட நிறைய இருக்குது முட்டை. நான் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து அப்படியே வந்து அந்த இதுக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த செடி ஃபுல்லாகவே வந்து முட்டை தான் வச்சுருக்கு. உங்களுக்கு ஒரு முட்டையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே வந்து எப்படி குஞ்சு வந்து உள்ளே நீந்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்தால் தெரியுதா உங்களுக்கு? போட் ரொம்ப ஆடுங்க, அதனால தான் வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. அந்த கண்ணு மட்டும் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்ணு வந்து தெரியுது அவங்களுக்கு. அது உள்ளே வந்து ஒவ்வொரு முட்டையிலையும் வந்து ஒவ்வொரு குஞ்சு இருக்குதுங்க. இது வந்து நம்ம வந்து இந்த மாறு வைக்கிறோம்ல, இந்த மாறு வைக்கிறதுல வந்து இதை வந்து மாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம. இது வச்சு கரெக்டாக வந்து ஒரு 1 வீக்கில் வந்து கனவா வந்து பக்கத்தில் வந்து முட்டை விட்டுரும். அந்த முட்டை வந்து எப்படி இடணும்னா, நம்ம வந்து இப்போ மாறு வைக்கிறதுல வந்து ஒயிட் கலரில் வந்து இந்த போயான்னு சொல்லுவோம் நம்ம. போயான்னு அந்த ஒயிட் கலரில் வந்து கெட்டி கெட்டி வச்சுருக்கோமா, அதுதான் வந்து நம்ம வந்து போயான்னு சொல்லுவோம். அந்த போயா வந்து கெட்டி வச்சுருக்கனால அந்த கனவா வந்து அந்த ஒயிட் கலரை பார்த்து வந்து அந்த செடிக்கு பக்கத்தில் வரும். செடிக்கு பக்கத்தில் வந்தோடனே அது வந்து ஒரு மரசலாக இருக்கிற ஏரியா மாதிரி தெரியுமா, அதோட வந்து கனவா வந்து அதில் வந்து முட்டையை வந்து பீச்சிரும். ஃபுல்லாக அந்த செடியில் ஃபுல்லாக முட்டையை வந்து பீச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த செடியில் உள்ள எல்லா போயாவையும் வெட்டிட்டோம்.
போயாவெல்லாம் வெட்டிட்டு இப்போ வந்து இது வந்து தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே போட்டோன்னா மிதந்து அப்படியே எங்கேயோ போய் கரையை ஒதுங்கி எல்லா கனவாவும் வந்து செத்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த செடியில் உள்ள எல்லா போயாவையும் வெட்டிட்டு ஒரு கல்லை கட்ட போகிறோம். கல்லை கட்டி வந்து தண்ணிக்குள்ளே தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்கு தான் கல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முட்டை எவ்வளோ வந்து ஒரு கம்பியில் வந்து எவ்வளோ முட்டையை வந்து பொறுத்து வச்சுருக்கு பாருங்கள். சரியான முட்டைங்க. அது ஃபுல்லாக முட்டை தான். இதுலேயே வந்து ஓட்டுக்கனவா முட்டையும் வந்து இதில் வந்து ஒரு 10 முட்டைக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஓட்டுக்கனவா முட்டையுமே வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த ஓட்டுக்கனவா முட்டை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதில் பார்த்தாலே தெரியும் தான். தனியாக இருக்குது பாருங்கள், ஒத்த முட்டை மட்டும் தனியாக. இந்த முட்டை எல்லாமே வந்து ஓட்டுக்கனவா முட்டைங்க. தனியாக இந்த திராட்சை பழம் கணக்காக சிங்கிள் திராட்சை பழம் கணக்காக இருக்கும் சொல்லப்போனால். அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிளாக ஒவ்வொரு சிங்கிளாக இருக்கும். ஓட்டுக்கனவா சைஸ் வந்து நம்ம வந்து பெருசாக வளரும். நம்ம இந்த கனவா காட்டிலும் கட்டில் ஃபிஷ் வந்து ஸ்குட்டை காட்டிலும் கட்டில் ஃபிஷ் வந்து பெருசாக வளரும். இப்போ அந்த கட்டில் ஃபிஷ்குள்ளே வந்து அந்த முட்டையை தான் வந்து நம்ம வந்து உடச்சி காட்ட போகிறோம். எல்லாமே வந்து உயிரோடு தாங்க இருக்குது. அதனால தான் நீங்கள் யாருமே பயப்படாதீங்க. நம்ம வந்து அந்த இதை வந்து தண்ணிக்குள்ளே தான் வந்து எடுத்து விட்றோம். தண்ணிக்குள்ளே விட்டுட்டு அடுத்து வந்து கடைசியில் வந்து கீழே வந்து கடலில் வந்து ஊற்றிடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க கனவா குஞ்சு எல்லாமே வந்து பெரிய கனவா கூட தான் அலையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து முட்டை விடுறதோட முடிஞ்சுது அதோட வேலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து கொஞ்ச நாள் வந்து அது பக்கத்தில் தான் கனவா நிற்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து அந்த சின்ன குஞ்சுகள் எல்லாமே வந்து முட்டையிலேருந்து வெளியே வரையும் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடும். எவ்வளோ அழகாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இப்போ தான் வந்து அந்த முட்டையிலேருந்து நம்ம எடுத்து விட்டோம். ஆனால் சரியான ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குங்க தண்ணிக்குள்ளே. இப்போ நான் அதை வந்து எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்கள் கையில் வந்துருச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அந்த கனவா வந்து சின்னோண்டு இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த இதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் பெரிய கனவாக இருக்கும். இது வந்து பிறக்கும் போதே, அதாவது சின்ன குஞ்சாக இருக்கும் போதே வந்து அந்த கட்டில் ஃபிஷ்க்கு வந்து உள்ளே வந்து ஓடு வந்து இருக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா இதுக்குமே அப்படி தான் ஓடு இருக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எவ்வளோக்கான் இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்குட்டு வந்து ரொம்ப சிறுசாக இருக்குங்க. கையில் கூட பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொடுசாக இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து கல் கட்டிட்டு வந்து அதை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட போகிறோம். தண்ணிக்குள்ளே போடுறது வந்து எந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன போயா கட்டி தான் போடுறோம். ஒரு ஆரஞ்சு கலர் போயா வந்து கட்டி தண்ணிக்குள்ளே போட போகிறோம். இந்த சின்ன ஆரஞ்சு கலர் போயா கட்டி வந்து தண்ணிக்குள்ளே போட்டு இதை வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். அது வந்து என்ன ஆயிருக்கு, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா குஞ்சுமே வந்து பொறிஞ்சு போயிருங்க. தனித்தனியாக வந்து அப்படியே எல்லா குஞ்சுமே பொறிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிற மக்களே. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி நிறைய வகையான கடல் சார்ந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடல் சார்ந்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.